அப்படியே அதாவதுங்க ஜனநாயகன் வருமா வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்குல்ல அந்த கும்பலை புறங்க வாங்க டூப்ளிகேட் ஜனநாயகம் இருக்காருல அதை தூக்கி ஓரமாக வைங்க, அது வேற. ஆனால் ஒரிஜினலாக நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஜனங்களுக்கான நாயகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் உங்களுக்கு அந்த நாயகனை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க சூப்பரா. ஒரு சிறந்த ஜனநாயக தலைவன் அப்படின்ற ஒரு பெயரை கொடுக்கணும் யாருக்குன்னு எனக்கு கேட்டால் நான் மகாத்மா காந்திஜியை தான் சொல்லுவேன். நம்ம இந்தியாவோட முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு, அவர் இந்திய நாடு சுதந்திரமானதுக்கு அப்புறத்துலேருந்தே நம்மளோட இந்திய நாட்டை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத வச்சு குழந்தைகளுக்காகட்டும் இளைஞர்களாகட்டும் அறிவியல் தொழில்நுட்பம் விஞ்ஞானம்னு எல்லாத்தையும் முதல்ல அவர் தான் கொண்டு வராரு. எனக்கு பிடிச்ச ஜனநாயகன் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவியுள்ளார். எதுக்குறான்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அதே மாதிரி மக்களுக்குள்ளும் யாரும் தாழ்வு மனப்பானம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கூறியவர் அவர் மட்டும்தான். தான் படிக்கலனாலும் தமிழ்நாட்டில் அனைவரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டவர் காமராஜருங்க. மதச்சார்பின்மை அவருக்கும் சிறந்த கல்வி, குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் வழங்கிய மிகப்பெரிய மகான் அவர். சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவராக நான் ஐயா காமராஜர் அவர்களை பார்க்கிறேன். நிறைய நீர்நிலைகள் அணைகள் நிறைய அவங்க காலத்தில் கட்டியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஜனநாயகம் பட்டம் கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம இந்தியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா அப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப தாழ்ந்த நிலையில் கிடந்தது. அதை பொருளாதார ரீதியாக உலக பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக கொண்டு போய் சேர்த்தது மன்மோகன் சிங்கை ஒரு டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதையாக இருந்து இந்தியா உயர்த்தினார். அவரை ஒரு ஜனநாயகன்னு சொல்லலாம். ஜனநாயகன்ற ஒரு பட்டம் திரு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பள்ளி குழந்தைகளுக்கு அப்புறம் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. நிறைய பொறியியல் மாணவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாகவும் இருந்துக்கிறாரு. அதனால் அவர் கொடுத்தா அது சிறந்ததாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ஜனநாயக தலைவர்னு சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் தான். ஜனநாயக பட்டம் மறைந்த புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் பொருந்தும்.